அந்த இரவு சிவகங்கை அரண்மனை தீப்பற்றி எரிந்தது. வேலு நாச்சியாருக்கு ஒரு கணத்தில் எல்லாம் தொலைந்தது. கணவன் கொல்லப்பட்டான், நாடு பறிக்கப்பட்டது. ஆனால் அந்த சாம்பலில் இருந்து எழுந்தால் தெற்கின் புலி வேலு நாச்சியார். தப்பி சென்று காடுகளில் மறைந்திருந்தால் பயத்தில் அல்ல, பழி தீர்க்க மருது சகோதரர்கள் ஹைதர் அலி, விருப்பாட்சி கோபால் நாயக்கர் படைகளுடன் பிரிட்டிஷார் கனவிலும் நினைக்காத போருக்கு தயாரானார். உடன் மாபெரும் விசுவாச படை, கண்ணீரை வரவழைக்கும் ஒரு தீக்கணல் குயிலி. தன் உடலில் தீ வைத்து பிரிட்டிஷ் ஆயுத களஞ்சியத்தையே தீயில் கரைத்தார் இந்தியாவின் முதல் தீவிர தியாகி குயிலி. ஆயுதங்கள் எரிந்ததால் பிரிட்டிஷ் தடுமாறியதும் வேலு நாச்சியாரின் புலி பாய்ச்சலில் சிவகங்கை சாலைகளெல்லாம் தமிழரின் போர்க்குரலால் அதிர்ந்தது. பிரிட்டிஷ் படைகள் சிதறி ஓடினர். தன் தேசத்தை மீண்டும் கைப்பற்றி தன் மக்களை மீட்டாள். ஒரு தமிழ் பெண் பிரிட்டிஷ் பேரரசை தள்ளி எறிந்தாள். வேலு நாச்சியார் ராணி அல்ல, இந்திய சுதந்திரத்தின் முதல் தீப்பொறி.